நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. உயிரோடு எங்களில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நற்கருணை தெய்வமே, இதோ மீண்டுமாய் உம்முடைய பிரசன்னத்திலே ஒன்று கொடுகிற இந்த வாய்ப்பை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய அருகாமை எவ்வளவு அற்புதமானது. இதோ நாங்கள் வாழுகிற இந்த உலகிலே ஏராளமான வேதனைகள், ஏராளமான கவலைகள், ஏராளமான கண்ணீர். எங்களுக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே திருப்பாடல் ஆசிரியர் அற்புதமான ஒரு உடன்படிக்கையை, வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தருகிறார். திருப்பாடல் 34:16. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். ஆம் ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களில் எங்களுடைய கலக்கம், நாம் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது எனக்கு அருகாமையில் ஏராளமான மக்கள் இருந்தார்கள். இந்த உலகத்திலே நான் கொண்டாடிய தருணங்களில் ஏராளமான மக்கள் என்னோடு இருந்தார்கள். ஆனால் நான் உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற பொழுது, கவலையில் இருக்கிற பொழுது, கலங்கி தவிக்கிற பொழுது எனக்கு யாருமே இல்லை என்று அழுது புலம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு ஆறுதல் தருகிறது. உடைந்த உள்ளத்தோடு இருப்போரே, இதோ உங்களது அருகிலே ஆண்டவரே இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, அப்படி உடைந்து கிடக்கிற, கண்ணீரிலே விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். ஆராதனை நாயகரே, ஆராதனை வேந்தரே, இதோ எங்களது எளிய வணக்கத்தை, எளிய ஆராதனையை நாங்கள் உமது பாதம் சமர்ப்பிக்கிறோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே,
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே. விழி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விழி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆமாண்டவரே, என் உயிருள்ள நாள் வரை உம்மை நான் ஆராதித்திடுவேன். இந்த உயிர் நீர் கொடுத்தது, இந்த வாழ்வு நீர் கொடுத்தது. இன்று இந்த நாளிலே இந்த நிமிடம் நான் இப்படி இருக்கிறேன் என்றால் அது நீர் கொடுத்தது, உம்மால் தான். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆறுதலையும் அன்பையும் கொடுக்கக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய தெய்வமாக எங்கள் முன்னே உன்னோடு உனக்காக என்று சொல்லி உம்முடைய உடனிருப்பை நற்கருணையின் வழியாக கொடுத்து கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார்
என்ற திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை இன்று தியானிக்கிறோம். ஆண்டவரே, நயன் பட்டணத்து கைம்பெண் தன்னுடைய ஒரே மகனை இழந்து தவிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நீர் பார்த்தீர். உம் மனது தாங்கவில்லை, உம்முடைய உள்ளமும் உடைந்தது. இதோ அந்த பாடையை தொட்டீர், அந்த இளைஞனுக்கு உயிர் கொடுத்தீர். அந்த கைம்பெண்ணோடு அவனுடைய மகனை இணைத்தீர். உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார். 12 ஆண்டுகளாக அந்த பெரும்பாடுள்ள அந்த பெண்மணி இதோ எந்த மருத்துவரையும் பார்த்து எதுவும் குணமாகாத ஒரு நிலையில் உம்முடைய ஆடையை தொட்டாலே போதும் என்று நம்பிக்கையோடு உம்முடைய ஆடையை தொட்டார், குணமடைந்தார். அந்த உடைந்த உள்ளத்தை நீர் அறிந்தீர், நீர் உணர்ந்தீர். உம்முடைய ஆடையை தொட்ட உடனேயே குணமாகச் செய்தீர். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரே, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ உடைந்த உள்ளங்களை நீர் கண்டுணர்ந்த பொழுது, நீர் உணர்ந்த உடனேயே அவர்கள் சுகம் பெற்றார்கள், வாழ்வு பெற்றார்கள், அங்கீகாரம் பெற்றார்கள், ஆறுதல் பெற்றார்கள், உம்முடைய அன்பையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டார்கள். புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டு புதிய மனிதர்களாக மாறினார்கள். ஆண்டவரே, இதோ உடைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம் முன்னிலையில் வீற்றிருக்கிறோம். நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டிருக்கிறோம். உடலில் பல வகையான பிரச்சனைகள், உள்ளத்திலே குழப்பங்கள், கவலைகள், மன உளைச்சல்கள், இன்னும் வாழ்க்கையிலே பல தோல்விகள், விரக்தியான சூழல்கள், கைவிடப்பட்ட நிலைகள், ஒதுக்கப்பட்ட நிலைகள், கண்டுகொள்ளப்படாத சூழல்கள். ஆண்டவரே, சொல்லிக்கொண்டே போகிறோம். இது நடக்கும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கைகூடவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை ஏன் காலம் தாழ்த்தப்படுகிறது என்று. ஆனாலும் கூட பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இதோ உம்முன் வீற்றிருக்கிறோம். இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உடைந்த உள்ளமாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பார்க்கின்றீர், பார்த்து கொண்டிருக்கின்றீர். உம்முடைய திருவுளத்தின்படி அந்தந்த காலத்திலே நீர் அதை நிறைவேற்றி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையிலே இருக்கிறோம். எங்கள் நம்பிக்கை எல்லாம் இந்த திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகள் தான். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரே, எங்களுக்கு அருகில் இருக்கிறீர். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் வேண்டுகிறோம், விடாது வேண்டுகிறோம், இடைவிடாது செபித்துக் கொண்டிருக்கிறோம். நீர் அருள்வீர், ஆசிர்வதிப்பீர், எங்களை உயர்த்துவீர், எங்களை பலப்படுத்துவீர், புதிய வாழ்வை கொடுப்பீர், எங்களை புதிய மனிதர்களாக உருவாக்குவீர், எங்களுடைய நம்பிக்கையை இன்னும் ஆழம் பெறச் செய்வீர் என்று. ஆண்டவரே, இந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து செபித்து இந்த பாடல் வழியாக இதோ ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இன்னும் உணர்ந்து கொள்ள அருள் ஆற்றல் வேண்டி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், வேண்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.
பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். மகிமையின் பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம். மகிமையின் பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். அருளுக்கு ஆதாரம் நீயே அருளை தாருமையா. அருளுக்கு ஆதாரம் நீயே அருளை தாருமையா. அருளை தாருமையா இயேசுவே அருளை தாருமையா. அருளை தாருமையா இயேசுவே அருளை தாருமையா. தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். அமைதிக்கு ஆதாரம் நீயே அமைதி தாருமையா. அமைதிக்கு ஆதாரம் நீயே அமைதி தாருமையா. அமைதி தாருமையா இயேசுவே அமைதி தாருமையா. அமைதி தாருமையா இயேசுவே அமைதி தாருமையா. தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். மகிமையின் பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம். மகிமையின் பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம். சேர்ந்து பாடுவோம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். திருப்பாடல் 34. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில் மொழி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவி சாய்க்கிறார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணியினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார்.
நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிவடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். எங்களை வழி நடத்தக்கூடிய தெய்வமே இறைவா, இந்த உலகத்தை எல்லாம் நீர் படைத்து எங்களையும் அந்த படைப்பினுடைய ஒரு அங்கமாக மாற்றி எல்லாம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இயங்குகிறது என்ற அழகான ஒரு எண்ணத்தை விதைத்து நாங்களும் அந்த அழகிய நோக்கத்திற்காக உழைக்க செயல்பட நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இறையாட்சி என்ற நோக்கத்தை கொண்டிருந்தீர். தந்தையினுடைய விருப்பம் என்று பறைசாற்றினீர். இறைவனுடைய ஆட்சி, அதிலே அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் மையப்படுத்துகிறது என்பதை போதித்தீர். அதற்காக உழைப்பதற்காக உமது சீடர்களை நீர் தேர்ந்தெடுத்தீர். ஆண்டவரே, அந்த நோக்கத்திற்காக உழைப்பதற்கு இன்று எங்களையும் நீர் அழைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, பல நேரங்களிலே ஆண்டவரே, இந்த இறையாட்சி என்பது என்ன, நீர் கொண்டிருந்த அந்த அணையா நெருப்பு என்ன என்பதை அறியாதிருக்கின்றோம். உம்மோடு போட்டி போட்டு நீர் உழைப்பதை போல, நீர் வேர்வை சிந்துவதை போல, நீர் ஓடுவதை போல ஓட இயலாத, உழைக்க முடியாத, ஏதோ தானோ என்று வாழக்கூடிய மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் பண்படுத்த வேண்டுமா ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எதற்காக வாழ்கிறோம் என்று அறியாதிருக்கின்றோம். என்ன செய்கின்றோம் என்று புரியாதிருக்கின்றோம். என்ன பேசுகிறோம் என்று அறியாதிருக்கின்றோம். ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உமது இறையாட்சியினுடைய வெள்ளோட்டத்திலே எங்களையும் இணைத்துக் கொள்ளும். உம்மில் எரிந்து கொண்டிருந்த அந்த அணையா நெருப்பை போல எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அது கனன்று எரிய அருள் தாரும். ஆண்டவரே, உம்மோடு கரம் கோர்த்து நடக்க அருள் தாரும். ஆமென். திருயாழில் என் இறைவா, பல பண்பரும் நரம் உண்டு. உன் திருயாழில் என் இறைவா, பல பண்பரும் நரம் உண்டு. என்னையும் ஓர் சிறு கரமெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா, பல பண்பரும் கரம் உண்டு.
விண்ணக சோலையில் மலரெனவே திகழ் எண்ணில்லா தாரகை உனக்குண்டு. விண்ணக சோலையில் மலரெனவே திகழ் எண்ணில்லா தாரகை உனக்குண்டு. உன்னருள் பேரொளி நடுவினிலே, உன்னருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையில் ஏற்றிடுவே. உன் திருயாழில் என் இறைவா பல பண்பருணரம் உண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைந்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பண்பரும் நரம் உண்டு. நன்றி இயேசுவே, உமது மாபெரும் இரக்கத்திற்காக, கருணைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருளும் இரக்கமும் நிறைந்த இந்த தவ காலத்திலே எங்களை மீண்டுமாக புடமிட்டு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணரக்கூடிய தருணமாக இதை ஏற்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நிலையும் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். கடந்து வந்த பாதைகளிலே நீர் செய்த மாபெரும் அருளுக்காக, இரக்கத்திற்காக நன்றி சொல்கிற இந்த வேளையிலே எங்களுடைய செயல்களால் நாங்கள் உம்மை மனநோக செய்த தருணங்களையும் உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உமது உள்ளத்தையும் உடைத்த அந்த நேரங்களை நினைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்குகொள்ளும் ஒவ்வொருவரும் இந்த நற்கருணை பிரசனத்திலே நம்மையே முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய இந்த கடந்து வந்த பாதையிலே கடவுளை எந்தெந்த விதத்திலே மனநோகு செய்திருக்கிறோம் என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நம் மீது கொண்ட இரக்கத்தை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். வாழ்வில் அவருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிற பொழுது ஏற்படுகிற துன்பங்கள், வேதனைகளை தாங்கிக் கொள்கிற பொழுதும் அதை தொடர்ந்து பயணிக்கிற பொழுதும் கடவுள் கொடுத்த உடனிருப்பிற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். யூதேயா பாலைவனத்திலே கொடுமையான வெயிலில் மத்தியிலும், பாலைவன புயல்கள் மத்தியிலும், குன்றுகள் மத்தியிலும் தப்பி ஓடிய தாவீது ஆண்டவர் என்னோடு உடன் பயணிக்கிறார் என்பதை உணர்ந்து அத்தகைய கொள்ளும் பாலைவனத்தில் கூட உயிர் தப்பிய அந்த தாவீது திருப்பாடல் 23 ஆண்டவர் என் நாயன் எனக்கேது குறையில்லை என்று பாடி அமர்ந்த நீரூற்றிற்கு சென்று கடவுளுடைய வழிநடத்துதலையும் உடனிருப்பையும், அதே நிலையிலே அந்த உயிர் கொள்ளும் யூதேயா பாலைவனத்தில் கடந்து வந்த பொழுது தன்னுடைய மன சஞ்சலிப்பையும் நினைத்து எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அந்த திருப்பாடலை பாடினார். இதோ நாம் அனைவரும் இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பங்கள், நாம் கடந்து வந்த பாதைகள், நம்முடைய துன்பங்கள், வேதனைகள், நமது செயல்களால் கடவுளை கஷ்டப்படுத்திய நேரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, என் இயேசுவே, என் ஆயனே, என்னோடு இருந்து என்னை வழி நடத்தும் என்று இணைந்து இந்த பாடலை பாடுவோம்.
என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கருணையின் அமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவார். பெருமையின் வேந்தே பேரருட் சுடரே பாசத்தினை பொழிவார். கருணையின் அமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவார். பெருமையின் வேந்தே பேரருட் சுடரே பாசத்தினை பொழிவார். பாசத்தினை பொழிவார். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. அகிலமும் உமதே ஆற்றலும் உமதே ஆண்டவனே எழுவார். இகமதில் இனிமை பொழிந்திடும் இறைவா இன்புறவே எழுவார். அகிலமும் உமதே ஆற்றலும் உமதே ஆண்டவனே எழுவார். இகமதில் இனிமை பொழிந்திடும் இறைவா இன்புறவே எழுவார்.
இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். மாற்றிடவே வந்தார். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. எங்கள் அன்பே ஆண்டவரே, இதோ நீர் எங்கள் உள்ளத்தில் குடியிருக்கிறீர். எங்களில் ஒருவராய் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உடைந்து போய் கிடக்கின்ற நேரங்களில் எல்லாம் நீர் தாமதமின்றி வருகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். நன்றி கூறுகிறோம் இயேசுவே. நீர் எங்களோடு இருக்கின்ற பொழுது இந்த உலகிலே எவ்வித ஆறுதலும் அதற்கு ஈடானது இல்லை என்பதையும் உணர்ந்து நன்றி கூறுகிறோம் இயேசுவே. இதோ இந்த நேரத்தில் நன்றி வகையோடு உன் திருப்பாதம் ஓடி வருகிறோம் இயேசுவே. இந்த உலகிலே நாங்கள் அன்பு செய்த ஒவ்வொருவரும் எங்களை விட்டு விலகிய சூழலிலும், எங்கள் பெற்றோர்கள் எங்களை பிரிந்து இருக்கின்ற சூழலிலும், எங்கள் பிள்ளைகள் எங்களை தனிமைப்படுத்தி எங்களை விட்டுவிட்ட நிலையிலும், நாங்கள் அன்பு செய்த எங்களது அன்பு நண்பர்கள் எங்களை ஆகாதவர்கள் என்று எங்களை ஒதுக்கிய நிலையிலும், ஆண்டவரே, ஒரு சில நேரங்களில் இவர்கள் நமக்கு ஆகவே ஆகாது, இவர்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது என்று சொல்லி எங்களை பலர் ஒதுக்கிய சூழலிலும், ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகாது இருக்கிறீர். எங்களை அன்பு செய்கிறீர். ஆண்டவரே, நான் பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொல்லீர். காணாமல் போன ஆட்டையே நான் தேடி கண்டுபிடித்து அந்த ஆட்டிற்கு நான் ஆறுதலாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர். ஆம் ஆண்டவரே, நீர் உடைந்த உள்ளத்திற்கு அருகில் இருக்கிறீர் என்பதை உணர்ந்த சங்கீதக்காரன் கூட அப்படித்தான் பாடினார். தாழ்வுற்று நொறுங்கிய இதயத்தை ஆண்டவரே நீர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. புறக்கணிப்பதில்லை ஆண்டவரே. இந்த உலகத்துல யாராவது கொஞ்சம் சாதாரணமா இருந்துட்டாங்கன்னா, ஏழையா இருந்துட்டாங்கன்னா, இல்ல தாழ்ந்த ஜாதியா இருந்துட்டாங்கன்னா, இல்ல அவங்க சமூகத்துல அந்தஸ்துல இல்லாதவங்களா இருந்துட்டாங்கன்னா, ரொம்ப சாதாரணமாக அவர்களை ஒதுக்கி விடுகிறோம். அவர்கள் இருப்பது கூட இல்லாதது போல நாங்கள் வாழ்கிறோம். கேட்டா இதான் யதார்த்தம் சொல்லிக்கிறோம். என்ன செய்யறது, அப்படியே இருந்துட்டோம் என்று சொல்லுகிறோம். இதை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூட நாங்களே சப்பை கட்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இதை மாற்றி போட்டவர் நீர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அடைபட்ட அந்த சமூகத்திலே இவைகளெல்லாம் உடைத்து போட்ட மாபெரும் மகான் நீர். ஆண்டவர் நீர், மெசியா நீர், இரட்சகர் நீர்,
எங்கள் ராஜாவாக இருக்கிறவர் நீர். ஆண்டவரே, உம்மிலிருந்து அப்படிப்பட்ட மனநிலையை, நொறுங்கி போய் கிடக்கிறவர்களை தேடி வருகிற அன்பு ஆண்டவராகிய உம்முடைய மனநிலை எங்களிலும் பற்றிக்கொள்ள, எங்களிலும் ஒட்டிக்கொள்ள நாங்கள் இதோ இந்த நேரத்தில் உமது சன்னிதானத்தில், உமது பிரசன்னத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்களை விட்டு விலகாத தேவனே, எங்களுக்கு உமக்கிருந்த அதே மனநிலையை தாரும். ஆமென். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன். தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழிந்தே உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். தேடுமான் போல தேடி வந்தேன், நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடுமான் போல தேடி வந்தேன், நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம்,
என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே என் உள்ளம் நின்றார், தினம் என் பாதை முன்னே நீதானே சென்றார், உம்மோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக நான் இறைவா. ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவு வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இதோ உள்ளம் உடைந்து கிடக்கிறவரை நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம், உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். ஆமாண்டவரே, இதோ மாதா தொலைக்காட்சியின் மூலம் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து தங்களது உள்ளங்களை தேற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு உமது திருமுன் ஒன்று கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. கவலைப்படாதே என்னுடைய மகனே, கலங்காதே என் மகளே என்று சொல்லி உங்களை ஆசீர உங்களது அன்பை அவர்களுக்கு உணர்த்துங்கப்பா. ஆமாண்டவரே, தங்களது குடும்ப பிரச்சனைகளுக்காகவும் தாங்கள் சமூகத்தில் சந்திக்கிற பல்வேறு தேவைகளுக்காகவும் இதோ உடைந்து கிடக்கிறாங்கப்பா. குடும்ப தலைவனாக, தலைவியாக, இன்னும் மாணவ செல்வங்களாக, கல்லூரியில் இன்னும் வெவ்வேறு இடங்களில் பணிபுரிகின்ற இளையோர்களாக நொறுக்கப்பட்டு கிடக்கிறாங்கப்பா. என்னுடைய வாழ்க்கை இப்படியோ முடிந்து விடுமா என்கிற ஒரு எண்ணத்திலே அவர்கள் உடைந்து போய் கிடக்கிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ அந்த கல்வாரி மலையை நோக்கி நீர் சென்ற பொழுது விழுந்து கொண்டே இருந்தீர். ஒரு முறையா, இரண்டு முறையா, ஏன் எத்தனையோ முறை நீர் விழுந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்து நடந்தீர். உம்முடைய தந்தையின் இலக்கினை அடைவதற்காக நீர் உற்சாகத்தோடு நடந்தீர். ஆண்டவரே, இதோ உடைந்த மனநிலையிலே தேங்கி கிடக்கிற, எழுந்து நடக்க முடியாது என்று சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கு அருகாமையிலும் இருக்கிற தெய்வமே, அவர்களை தட்டி கொடும், அவர்களை ஏந்தி கொள்ளும், அவர்களை உயர்த்திவிடும். ஆண்டவரே, அவர்களை கலங்காதே என்று சொல்லி உம்முடைய கைகளை நீட்டி கண்ணீரை துடைத்து விடும். ஆண்டவரே, உம்முடைய நம்பிக்கையினால், நீர் தருகிற அந்த சக்தியினால் எந்த சூழ்நிலையிலும் உடைந்து போகாமல் நம்பிக்கையோடு தங்களது வாழ்க்கையை இறுக்கமாக பற்றி கொண்டு எழுந்து எழுந்து மீண்டும் நடப்பதற்கு அவர்களுக்கு ஆற்றலை தந்து கொண்டே இரும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீரே ஆசீர்வாதமாய், நீரே நம்பிக்கையாய் எங்கள் கூடவே நடந்து வாரும். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். 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 மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக.
புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்க 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 வாரியே வாழ்க 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.